இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இலக்கணமாக அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டே 7th தான் இருக்குது. அணி இலக்கணம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அணி செஞ்சிட்ருக்கோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அணி அப்படின்னா என்னதான், அழகு அப்படிங்கிறது தான் மீனிங்கும். அழகு என்பது பொருள். அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர். ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா அதில் என்னெல்லாம் வேணும், சொல் இருக்கணும் ப்ளஸ் பொருள் இருக்கணும். அது ரெண்டாலையுமே நம்ம அழகுபடுத்துவோம் இல்லையா. அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவமை அணி. மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண்கள். அதில் போல போன்ற அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். போல போன்ற உவமை எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். இத்தொடர்களை படியுங்கள். இத்தொடர்களில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில், மீன் உவமை அல்லது உவமானம் என்பர். உவமைனாலும் உவமானம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ உவமைன்னு சொல்லிக்கலாம், எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கலாம், இல்லை நீங்கள் உவமானம் அப்படின்னும் சொல்லிக்கலாம். உவமானம் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே மீனிங் என்னது தான், ஒன்று தான். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பவை உவம உருபுகள் ஆகும். போல போன்ற இந்த ரெண்டுமே என்னது, உவம உருபுகள்னு சொல்லிட்டாங்க. ஸோ உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர். ஒரு இதில் இப்போ உவமை வச்சு சொல்கிறோம், எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளை உவமை உவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உவமை எக்ஸாம்பிள் சொல்லி என்ன கான்செப்டை விளக்குறோமோ அதை என்ன சொல்லுவாங்க, உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் போல ஆடினாள், இப்போ யாரை சொல்கிறோமோ அந்த பொண்ணு தான் உவமானம். மீன் போன்ற கண்கள், எந்த கண்களை சொல்கிறோமோ அந்த கண்கள் தான் உவமேயம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மயில் போல ஆடினால், மயில் தான் உவமானம். உவமானம்ங்கிறது என்னது, உவமை எக்ஸாம்பிள். அதுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த யாரை சொல்கிறோமோ அது உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேயம் வந்துச்சுன்னா அந்த யாரை சொல்கிறோமோ அவங்க. எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது உவமானம். இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பவை உவம உருபுகள் ஆகும். இந்த சென்டென்ஸில் போல போன்ற வந்திருக்குல்ல, வெளிப்படையாகவே வந்திருக்கு. அதை உவம உருபு அப்படின்னு சொல்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி தம் மேலே நின்று தன்னை தோண்டுபவரை கூட நிலம் பொறுத்து கொள்ளுது இல்லையா, கீழே தள்ளி விடுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம யாரெல்லாம் இகழ்கிறாங்களோ, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, யாரெல்லாம் சொல்லுவாங்க 10 வருஷமாக படிச்சுட்டே இருக்க, எப்போ போய் நீ சென்டரில் சேர்ந்த, இதுவரையும் 10 எக்ஸாம் முடிச்சிட்ட, எப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும், வேலை இனிமேல் கிடைக்கவா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இகழ்ந்து பேசுபவரை நம்ம பொறுத்து கொள்ளணும். பொறுத்துட்டு நம்மளோட ரிசல்ட் மூலமாக தான் அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது உவமை, அதுதான் எக்ஸாம்பிள். நம்மை நாம் இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உவமேயம். உவம உருபு என்னது, போல அப்படிங்கிறது தான் உவம உருபு. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி எனப்படும். ஸோ எப்போவுமே நமக்கு உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணி அதெல்லாம் குழப்பம் இல்லையா. ஸோ உவமையணி என்ன சொல்லியிருக்காங்க, உவமை அணி. ஸோ அந்த போல போன்ற அது கண்டிப்பாக வெளிப்படையாக வந்துடணும். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உவமை அணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பாடலில் உவமானம் இருக்கணும், உவமேயம் இருக்கணும், ப்ளஸ் உவம அணி, உவம உருபு வெளிப்படையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், உவமை அணி அப்படின்னு சொல்கிறோம். போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரள போன்றவை உவம உருபுகளாக வரும். ஸோ என்னதெல்லாம், போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரள போன்றவை உவம உருபுகளாக வரும். இது எல்லாமே என்னது, உவம உருபு.
ஸோ போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரளை மொத்தம் 9 உவம உருபுகள் இருக்குது. இது எல்லாமே வெளிப்படையாக வரலாம். ஏதாவது ஒன்று வெளிப்படையாக வந்தால் போதும், அதை நம்ம ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரளை அப்படின்னு 9 உவம உருபுகள் இருக்குது. எடுத்துக்காட்டு ஓமையணி. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவுக்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவுக்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்பது உவமை, மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு என்பது உவமேயம். இடையில் அதுபோல் என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது எடுத்துக்காட்டு உவமையணி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடுத்துக்காட்டு உவமையணினா என்னதான்? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்கேணியில் போயிட்டு நம்ம மண்ணை தோண்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னா தோண்ட அது என்ன ஆகும்? நீர் கீழே இருந்து ஊறிட்டே இருக்கும். ஸோ மனிதர்கள் நிறைய புக்ஸை படிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நேரப்போக்குக்காண்டி அவங்க படிக்கல, அவங்களுடைய அறிவு தன்னாக்கில் என்ன ஆகும்? வளரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நேற்று கூட கோபிநாத் அவங்களோட ஸ்பீச்சை கேட்டேன். அதில் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு மார்னிங் காலேஜ் படிக்கணுன்றது ஆசையாக. ஆனால் அவங்க மார்னிங் காலேஜ் ட்ரை பண்ண வச்சுல கிடைக்கலையாம், ஈவினிங் காலேஜ் தான் கிடச்சிச்சான். ஸோ மார்னிங் என்ன பண்ணேன்னு தெரியாமல் போய் ஒரு லைப்ரரியில் உட்காந்து டெய்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வரையும் ஏதாவது புக்ஸை படிப்பாங்களாம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் காலேஜுக்கு போவாங்களாம். ஆனால் இன்றைக்கி அவங்க இவ்வளோ பெரிய நிலமையில் இருக்கிறதுக்கு அவங்க படித்த ஈவினிங் காலேஜ் ஹெல்ப் பண்ணுறதை விட என்னது ஹெல்ப் பண்ணுது? அவங்க மார்னிங் படித்த அந்த லைப்ரரி அப்படிங்கிறது தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மனிதர்கள் கற்கும் அளவுக்கேற்ப நம்ம சும்மா படிக்கிறோம், ஒன்றும் இல்லை நேரப்போக்கு அப்படி இப்படி என்ன தான் சொன்னாலும் நம்ம படித்தாலே நமக்கு என்னது? அறிவு பெருகும். ஸோ இதை தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இதில் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்பது உவமை. ஸோ தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, தோண்ட நீர் வரக்கூடிய மணற்கேணி அப்படின்னு சொல்கிறது எக்ஸாம்பிள். மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு என்பது உவமேயம். அதே மாதிரி புக்ஸை படிக்க அறிவு வளரக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்கிறது உவமேயம். இடையில் அதுபோல என்னும் உவம உருவு மறைந்து வந்துள்ளது. அதுபோல அப்படிங்கிற உவம உருவு இப்படி இருக்குது? மறைந்து வந்துள்ளது. ஸோ இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது எடுத்துக்காட்டு உவமையணி எனப்படும். ஸோ இந்த மாதிரி உவமேயம் அதாவது உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்கிறோம். இல் பொருள் உவமையணி. மாலையில் வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரையை போல பாய்ந்து வந்தது. இதெல்லாம் பாருங்களேன், எக்ஸஸாக சொல்கிறாங்க. என் பையன் எப்படி தெரியுமா, சிங்கம் மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொல்லுவான் இல்லையா, அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் அந்த மாதிரி. மாலை வெயிலில் மழை தூறல் வருதான், அது எப்படி இருக்கான்? பொன்மழை பொழிகிற மாதிரி இருக்கான். பொன்மழை பொழிந்தது போல், எக்ஸஸாக பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. காலை அங்கேருந்து பாஞ்சு வருது, இவ்வளோதான் மேட்ரு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. எக்ஸஸாக சொல்லியிருக்காங்க இல்லையா. என் பையன் நல்லா ஹைட்டாக இருப்பான். என் பையன் வானத்தை தொடுற அளவுக்கு ஹைட்டாக இருப்பான் வானம். என் பையன் சிங்கம் மாதிரி. இதெல்லாம் எக்ஸஸ். ஸோ இத்தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரையை போல் என்னும் உவமைகள் வந்துள்ளன. இதெல்லாம் எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. உலகில் பொன்மழையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமையணி என்பர். ஸோ உலகத்திலே இல்லாத ஒன்றை நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன் அப்படின்னா அது என்னது? இல்பொருள் உவமையணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவரையும் நம்ம 3 அணி பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லைஃப் லாங் ஞாபகம் வைக்கிற மாதிரி படிங்க. எக்ஸாமுக்காண்டின்னு எதையுமே எப்போவுமே படிக்காதீங்க. அணி இலக்கணம். அணி அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிறது பொருள். ஸோ ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தது தான் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 3 அணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உவமை அணி.
உவமையணினா என்னது? மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போல, புரைய, இந்த மாதிரி போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இந்த மாதிரி உவம உருபுகள் வந்து ஒரு 9 இருக்குது. அதில் எதுனாலும் வரலாம், ஆனால் வெளிப்படையாக வரணும், அவ்வளோதான். அதாவது உவமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உவமைங்கிறது எக்ஸாம்பிள், அதுக்கு இன்னொரு பேர் உவமானம். ஸோ அந்த உவமை உவமானம் ஒரு வேர்டாகும். அது போக உவமேயம்னா அது எதை குறிக்குதோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு கீழே அதை எதையாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் உவமேயம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கும்? உவம உருபு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த உவம உருபு வெளிப்படையாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உவமையணின்னு சொல்கிறோம். ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி எனப்படும். போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இது எல்லாமே உவம உருபுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டு உவமையணி. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. எடுத்துக்காட்டு உவமையணி. உவமையணி அப்படிங்கிறதுல போல, புரைய அப்படிங்கிற அந்த ஏதாவது ஒரு உவம உருபு வெளிப்படையாக வரணும். எடுத்துக்காட்டு உவமையணியில் மறைவாக வரணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்து மணற்கேணியில் தோண்டினோன்னா நீர் வரும், இது எக்ஸாம்பிள். மாந்தர் வந்து புக்ஸை படித்தாங்கன்னா அறிவு வளரும், இது வந்து அதுக்கு கிடைச்ச அந்த உவமேயம். ஸோ உவமை இருக்குது, உவமேயம் இருக்குது. உவம உருபு எங்கப்பா இருக்குது? போல, அது போல் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை, மறைஞ்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்காட்டு உவமையணியில் மறைஞ்சு இருக்குது. எப்போவுமே ஒரு பொருள் மறைஞ்சிருக்குன்னா அதை தானே நம்ம தேடி வெளியே எடுப்போம். ஸோ எடுக்கணும் அப்படின்னா அது மறைஞ்சிருக்கு, அதை நம்ம தேடி எடுக்கணும் அப்படிங்கிற மீனிங். எடுத்துக்காட்டு உவமையணி. ஸோ ஜஸ்ட்டு உவமையணி அப்படின்னா அதில் வெளிப்படையாக இருக்கும். எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னா அதில் வந்து உவம உருவு மறைஞ்சு இருக்கும், அதை நம்ம தான் எடுத்து காட்டணும். அது போலன்றது மறைஞ்சிருக்குப்பா அப்படின்னு எடுத்து காட்டணும். ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணி. இல்பொருள் உவமையணி அப்படின்னா என்னதுன்னா, மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரையை போல பாய்ந்து வந்தது. சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னது? எக்ஸஸாக புகழ்கிறோம், இல்லாத ஒரு ஐட்டத்தை வச்சு சொல்கிறோம். ஸோ உலகத்தில் பொன்மலையும் பொழிய போகிறது கிடையாது, கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது, அமிர்தமும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒன்று உவமையாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை தான் என்ன சொல்கிறோம்? இல்பொருள் உவமையணின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உவமை, உவமேயம், உவம உருபு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஈஸி தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உவமைங்கிறது என்னது? எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் உவமேயம்ங்கிறது அந்த எக்ஸாம்பிளை எதை குறிக்குதோ அதுதான் உவமேயம். அடுத்த உவம உருபு அப்படிங்கிறது என்னது? அந்த ரெண்டுக்கும் மிடில் வருது இல்லையா? அதுதான் உவம உருபு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மலர் அன்ன பாதம். மலர் அப்படிங்கிறது என்னது? எக்ஸாம்பிள். அன்னங்கிறது என்னது? உவமேயம். மலர் பாதம். மலர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள், அதுக்கு கிடச்சிருக்க இது வந்து பாதம். இடையில இருக்கிற அந்த அன்ன அப்படிங்கிறது உவம உருபு. ஓகேயா? உவம உருபு என்ன சொல்லியிருக்காங்க? அன்னங்கிறது உவம உருபு. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் உள்ளது தேன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். புலி போல பாய்ந்தான், புலிங்கிறது எக்ஸாம்பிள். மயிலொப்ப ஆடினால் மாதவி, மயில் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். இப்போது அதுக்கு கிடச்சிருக்க அந்த ரிசல்ட்டு வந்து தேன் போன்ற தமிழ்ன்றது ரிசல்ட்டு. புலி போல பாய்ந்தான் சோழன் அப்படிங்கிறவன் தான் ரிசல்ட்டு. அதே மாதிரி மயிலொப்ப ஆடினால் மாதவிங்கிறது ரிசல்ட்டு. இப்போது இதில் போன்ற அப்படிங்கிறது வந்து என்னது? போன்ற அப்படிங்கிறது உவம உருபு, போல அப்படிங்கிறது உவம உருபு. ஸோ போல அப்படிங்கிறது உவம உருபுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது மயில் ஒப்பங்கிறது என்னது? உவம உருபு. மயில் ஒப்ப, அவ்வளோதான். ஸோ அதை தான் இதில் வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதில் நம்ம கலர் பண்ணிட்டோம், அதை வச்சு நீங்கள் படிச்சிடலாம். அடுத்தது
அடுத்தது மொழியை ஆள்வோம். எப்போவுமே வந்து இலக்கணம் பாக்கம்ஸில் மொழியை ஆள்வோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அப்போ தான் புக்கு வந்து அட்டை டு அட்டை கவர் ஆகும். ஸோ இதை விட்டுட்டு போனோன்னா இதுலேருந்து நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்டுட்ருக்காங்க. புகழ்பெற்ற கவிஞர் ஒருவரது உரையின் ஒளிப்பதிவை கேட்டு மகிழ்க. 2 நிமிடம் பேசுக. நான் விரும்பும் கவிஞர், எனக்கு பிடித்த பாடல். சொல்ல கேட்டு எழுதுக. மாடுகள் கொண்டு நிலத்தை உழுதனர். நீர்வளம் மிக்க ஊர் திருநெல்வேலி. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்ந்தனர். அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலை. இல்லாத பொருளை உவமையாக்குவது இல் பொருள் உவமையணி. பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்த இத்தூரம், குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நொங்கானேன், தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன், அழுகிற பிள்ளைக்கு கிளுகிளுப்பை நானானேன், கைத்திரிக்கும் கயிறுமானேன், கன்று கட்ட தும்புமானேன். நாட்டுப்புற பாடல். ஸோ பனைமரத்துக்கு இவ்வளோ ஹெல்ப் இருக்கான். இவ்வளோ பனைமரம் இவ்வளோ ஹெல்ப் நமக்கு பண்ணுது. ஸோ பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் யாவை? ஸோ பைனி, நொங்கு, ப்ளஸ் அதுலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள்னு பார்த்தோன்னா கருப்பட்டி கிடைக்கும், புட்டுக்கருப்பட்டி கிடைக்கும், அதில் ஒரு அந்த இலையோட குருத்து கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. அப்புறம் பனைமரம் யாருக்கு கிளுகிளுப்பை தரும்? அழுகிற பிள்ளைக்கு கிளுகிளுப்பை தரும். தூதோலை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தூது கூட்டல் ஓலை. பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியலிடுக. என்னது நிறைய உணவுப் பொருள் கிடைக்குன்னு பார்த்துட்டோமா? அந்த உணவுப் பொருள் போக தூது ஓலை, பிள்ளைகளுக்கு கிளுகிளுப்பை, கயிறு, கன்று கட்ட தும்பு, இது எல்லாமே. அப்புறம் பாடலுக்கு ஏற்ற தலைப்பு பனைமரம். அவ்வளோதான். ஸோ மொழியோடு விளையாடு. பின்னலாடை நகரம். பின்னலாடை நகரம் என்னது? திருப்பூர். மலைகளின் அரசி. மலைகளின் அரசி ஊட்டியா கொடைக்கானலா? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மலைகளின் அரசி ஊட்டியா கொடைக்கானலான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. நெற்களஞ்சியம் தஞ்சை. பூட்டு நகரம் திண்டுக்கல். தேர் அழகு நகரம் திருவாரூர். தெற்கு எல்லை தூத்துக்குடி. புலிகள் காப்பகம் முண்டந்துறை. பட்டாசு நகரம் சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை. மலைகளின் இளவரசி இதான் கொடைக்கானல் நினைக்கிறேன். ஸோ மலைகளின் அரசி வந்து ஊட்டி. கர்மவீரர் நகரம் விருதுநகர். மஞ்சள் மாநகரம் ஈரோடு. மாங்கனி திருவிழா சேலம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. மலைக்கோட்டை நகரம் மலைக்கோட்டை திருச்சி. தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. என்னை என் தாயார் டேஸ் போல காத்து வளர்த்தார். கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். கண்ணை இமை காப்பது போல என்னுடைய தாயார் என்னை காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் இஞ்சி தின்ன குரங்கு போல இணைந்திருப்போம். இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. ஆனால் நகமும் சதையும் போல் இணைந்திருப்போம். ஆனால் இந்த நகமும் சதையும் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் கணவன் மனைவிக்கு தான் சொல்லுவாங்க. நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல் இணைந்திருப்போம். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. ஸோ அதை நினச்சாலே இனிக்கும். அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என்னுடைய உள்ளத்தில் பதிந்துள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. திருநெல்வேலி, நாகப்பட்டினம். ஓகே, பிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாகரீகம், சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் நம்ம கேட்பாங்க. நாகரீகம். ஃப்ளோக்ளோருங்கிறது என்னது? நாட்டுப்புறவியல். இது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ளோக்ளோர் அப்படிங்கிறது நாட்டுப்புறவியல். அறுவடை, ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம், இரிகேஷன். அயல் நாட்டினர், ஃபாரினர். வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். கவிஞர், பொயட். பேடி, நெற்பயிர். பயிரிடுதல், கல்டிவேஷன். உளவியல், அக்ரோனமி. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? நீர்ப்பாசனம், ஹார்வெஸ்ட்டு தெரியும், இரிகேஷன் குழப்பிடக்கூடாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க?
நாகரீகம் அப்படிங்கிறது வந்து சிவிலைசேஷனாக. நாகரீகம் சிவிலைசேஷன் நாகரீகம். ஃப்ளோக்ளோர் நாட்டுப்புறவியல். ஹார்வெஸ்ட் அறுவடை. இரிகேஷன் நீர்ப்பாசனம். ஃபாரினர் அயல் நாட்டினர். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. பொயட் கவிஞர். பேடி நெற்பயிர். கல்டிவேஷன் பயிரிடுதல். அக்ரோனமி உளவியல். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன் ஆனது நமக்கு மறந்து போகிறது பார்த்தோன்னா சிவிலைசேஷன் நாகரீகம். ஃப்ளோக்ளோர் அப்படிங்கிறது நாட்டுப்புறவியல். இரிகேஷன் நீர்ப்பாசனம். பேடி நெற்பயிர். அக்ரோனமி உளவியல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம், ஃப்ளோக்ளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஃபோக் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்ளோர் அப்படின்னா அது நாட்டுப்புறவியல். இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். பேடி நெற்பயிர். அக்ரோனமி உளவியல். ஸோ ஃப்ளோக்ளோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். சிவிலைசேஷன் அப்படின்னா என்னது நாகரீகம். இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.